ஆன்மீக ஐதீகங்கள் ஸ்ரீ அன்னபூரணி. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஸ்ரீ அன்னபூரணியின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதனுக்கு பொன், பொருள், வீடு என்பதையெல்லாம் தாண்டி உயிர் வாழ முக்கியமானது மற்றும் இன்றியமையாதது என கூறப்படுவது உணவு. உணவுப் பொருளுக்கு தெய்வம் என்றால் அவள் அன்னபூரணி. இந்து சாஸ்திரங்களின்படி உலகிற்கே தாயாக இருந்து அன்னமிடும் அற்புத தெய்வம்தான் ஸ்ரீ அன்னபூரணி. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி என்றழைக்கப்படும் காசி நகரின் முதல் கடவுளாக வணங்கப்படும் அன்னபூரணி பார்வதி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறாள். இவ்வுலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பசி என்பதே இருக்கக்கூடாது என்பதற்காக தோன்றிய இந்த அன்னபூரணி எல்லோராலும் வணங்கப்படக்கூடிய ஓர் ஆற்றல் மிகுந்த முக்கிய தெய்வம். அன்னம் என்றால் உணவையும், பூரணம் என்றால் முழுமையையும் குறிக்கிறது. அதாவது முழுமையாக உணவை அல்லது அன்னத்தை வழங்குபவள் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அன்னபூரணி தன் திருக்கையில் தங்க கரண்டியும் ஒருபுறம் மணிகள் பதித்த பானையும் வைத்திருப்பார். அதில் பால் சோறு வைத்திருப்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே அன்னபூரணிக்கு பால் சோறு நைவேத்தியம் படைத்து வழிபட்டால் குடும்பத்தில் வறுமைக்கு இடமே இருக்காது என்பது ஐதீகம். உணவில்லாமல் இவ்வுலகில் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. மற்ற தெய்வங்களுக்கும் அன்னபூரணிக்கும் ஒரு வேறுபாடு உண்டாம். அதாவது அன்னபூரணி அவளுடைய பக்தர்கள் அனைவரும் உணவு உண்டு பசியாறி விட்டார்களா என பார்த்துவிட்டு அதன் பின்பே அன்னை உணவை உட்கொள்வாள் என்று கூறப்படுகிறது. உலக உயிர்களின் பசியாற்றும் அன்னையை தொடர்ந்து வழிபட நம் அல்லல்கள் அனைத்தும் தீர்வதோடு உணவிற்கு ஒருபோதும் பற்றாக்குறை ஏற்படாது என்பது முன்னோர் வாக்கு. குடும்பத்தில் பசி, பட்டினி, நோய், வறுமை, தரித்திரம் நீங்கி பொருளாதார நிலை மேம்பட அன்னபூரணி தேவியை விரதமிருந்து பூஜித்து வந்தால் நிச்சயமாக துன்பங்கள் விலகுமாம். மேலும் தோஷங்களுள் அன்னதோஷம் என்று ஒன்று உண்டாம். அதாவது பசி என்று கேட்டு யாசித்து நிற்பவர்களுக்கு உணவிடாமல் அவர்களை விரட்டியடிப்பவர்களுக்கு இந்த தோஷம் உண்டாகுமாம். குறிப்பாக குழந்தைகளை பார்க்க வைத்துக் கொண்டு சாப்பிடுபவர்கள், கர்ப்பிணி பெண்கள் பசி என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு உணவளிக்காமல் இருப்பவர்கள், உணவு உட்கொள்ள அமர்ந்தவர்களை சாப்பிட விடாமல் தடுத்து விரட்டுபவர்கள், கைவசம் உணவிருந்தும் அதை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காமல் உணவு சுத்தமாக இல்லை என்று கூறுபவர்கள், உணவை வீணாக்கி குப்பையில் தொடர்ந்து கொட்டுபவர்கள் போன்றவர்களை இந்த அன்னதோஷம் பாதிக்குமாம். இவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் செல்வம் நிலைக்காமல் வீட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுக் கொண்டே இருக்குமாம். இப்படிப்பட்டவர்கள் வெள்ளிதோறும் விரதமிருந்து அன்னபூரணியை வழிபட்டு வருவதுடன் தேவியின் திருநாமத்தை ஜெபித்தவாறு இயன்றவரை இயலாதவர்களுக்கும் பசியால் வாடுவோருக்கும் அன்னதானம் செய்து வர தோஷம் நீங்கும் என்றும், இல்லத்தில் செல்வ வளம் உண்டாகுவதோடு மனக்குறைகள் அகலும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அன்னபூரணி அஷ்டோத்திரமான நித்யானந்தகரி, வராபயகரி, சௌந்தர்ய ரத்னாகரி, நித்தூதாகில கோரபாபனிகரி, பிரத்யக்ஷ மாகேஸ்வரி,
பிராலே யாசல வம்ச பாவநகரி காசி புராதீஸ்வரி பிக்ஷாம் தேஹி கிருபாவலம்பநகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி. அதாவது கைகளில் வரம், நித்யானந்தம், அபயம் ஆகியவற்றை ஏந்தி அருள் புரியும் அழகிய மாக்கடல் போன்றவளே, கொடிய பாவங்களை கூட நீக்கி பக்தர்களுக்கு நேரிலே வந்து அருள் புரியும் மகேஸ்வர ரூபம் கொண்டவளே என்றும் வர்ணிக்கப்படுவதாகவும், காசியில் இருந்து உலக உயிர்களுக்கு அருள் புரிபவளே, கருணை மழை பொழிபவளே, தாயான அன்னபூரணியே என்றும் பிச்சை கேட்பதாகவும் அமைந்துள்ளது இந்த பாடல். ஆம், இறைவனிடம் கையேந்தி பிச்சை கேட்காதவர்கள் மற்ற எல்லோரிடமும் கையேந்தும் நிலை உண்டாகும் என்பது முன்னோர்கள் வாக்கு. ஆதிசங்கரர் அருளிய அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தை பாடியும் முடியாதவர்கள் இந்த பாடலை தொடர்ந்து கேட்டும் வர எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலும் வறுமை ஏற்படாது என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். நேயர்களே, அன்னம் எனும் உணவு ஒருவருக்கு வாழ்நாள் முழுக்க தங்கு தடையில்லாமல் கிடைக்க அருள் புரியும் ஸ்ரீ அன்னபூரணி தேவிக்கு தினமும் நாம் சமைத்த அன்னத்தை மனமுவந்து தொடர்ந்து படைத்து வழிபட்டு வர உணவுக்கு பஞ்சம் என்ற நிலையே வராதாம். எனவே உணவளிக்கும் உன்னத தெய்வமாம் அன்னபூரணியை நாமும் தொடர்ந்து வழிபடுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள் ஸ்ரீ அன்னபூரணி.